தரையில் ரேடார், மேலே செயற்கைக்கோள். இந்தியாவின் புதிய பாதுகாப்பு ஆட்டம். மோடியின் அடுத்த சம்பவம். நவீன போர்க்களத்தில் எதிரியின் ஏவுகணையை எதிர்கொள்ள கிடைக்கும் நேரம் சில நிமிடங்களாக மட்டுமே இருக்கலாம். அந்த சில நிமிடங்களே ஒரு நாட்டின் பாதுகாப்பையும் கோடிக்கணக்கான மக்களின் உயிரையும் தீர்மானிக்கும். இதை உணர்ந்த பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு இந்தியாவின் ஏவுகணை தற்காப்பு திறனை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் முயற்சிகளில் தொடர்ந்து வேகம் காட்டி வருகிறது. தரையில் உள்ள ரேடார்களை மட்டுமின்றி விண்வெளியிலிருந்தே எதிரியின் ஏவுகணை நடவடிக்கைகளை கண்காணித்து அவை ஏவப்படும் முதல் கணத்திலேயே எச்சரிக்கை பெறும் திறனை உருவாக்குவது இந்தியாவின் பாதுகாப்பில் மிகப்பெரிய திருப்பு முனையாக மாறி வருகிறது. எதிரி ஏவுகணை ஏவப்படும் உடனேயே அதன் இயந்திரத்திலிருந்து வெளிப்படும் வெப்ப கதிர்வீச்சை விண்வெளியில் நிலைநிறுத்தப்படும் செயற்கைக்கோள்கள் மற்றும் அதிநவீன சென்சார்கள் மூலம் கண்டறிய முடியும். இதனால் ஏவுகணை தரைவழி ரேடார்களின் கண்காணிப்பு வரம்புக்குள் வருவதற்கு முன்பே அதன் இருப்பிடம் குறித்த தகவல் கிடைக்கும். அதன் வேகம், திசை மற்றும் சாத்தியமான இலக்கை விரைவாக கண்காணித்து பாதுகாப்பு படைகளுக்கு எதிர்வினையாற்ற கூடுதல் நேரம் கிடைக்கும். போர்க்களத்தில் அந்த கூடுதல் நேரமே மிகப்பெரிய பலமாக மாறும். மோடி ஆட்சியில் விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறைகளுக்கு வழங்கப்பட்ட முக்கியத்துவம் காரணமாக செயற்கைக்கோள் தொழில்நுட்பம், ரேடார் அமைப்புகள், பாலிஸ்டிக் ஏவுகணை தற்காப்பு மற்றும் உள்நாட்டு பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் தொடர்ந்து வலுப்பெற்று வருகின்றன. விண்வெளியில் இருந்து கிடைக்கும் தகவல்களை தரைவழி கண்காணிப்பு அமைப்புகள், கட்டளை மையங்கள் மற்றும் இடைமறிப்பு ஏவுகணைகளுடன் ஒருங்கிணைத்து தேவையான தருணத்தில் மிக வேகமாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய பல அடுக்கு பாதுகாப்பு அமைப்பை உருவாக்குவதே அடுத்த கட்ட இலக்காக உள்ளது. இதன் மூலம் எதிரியின் தாக்குதலை எதிர்பார்த்து காத்திருக்கும் பாதுகாப்பு முறையிலிருந்து தாக்குதல் தொடங்கியவுடன் தகவலை பெற்று உடனடியாக எதிர்வினையாற்றும் முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு முறைக்கு இந்தியா நகர்கிறது. குறிப்பாக முக்கிய நகரங்கள், ராணுவ தளங்கள், தொழில்துறை மையங்கள் மற்றும் மூலோபாய கூட்டமைப்புகளை பாதுகாப்பதில் இத்தகைய ஒருங்கிணைந்த கண்காணிப்பு வலையமைப்பு முக்கிய பங்காற்றும். விண்வெளி, வான் மற்றும் தரை ஆகிய முக்கிய தளங்களையும் இணைக்கும் இந்த திறன் இந்தியாவின் தடுப்பு சக்தியையும் மேலும் உயர்த்தும். ஒரு காலத்தில் எதிரியின் ஏவுகணை நமது வான்வெளிக்குள் வந்த பிறகே அதை கண்டறிந்து எதிர்கொள்ள வேண்டிய சூழல் இருந்தது. ஆனால் இன்று அது ஏவப்படும் முதல் கணத்திலேயே கண்காணித்து அதன் பாதையை கணித்து தேவையான நடவடிக்கையை மேற்கொள்ளும் திறனை நோக்கி இந்தியா வேகமாக முன்னேறுகிறது. விண்வெளியில் இந்தியாவின் கண்கள் திறக்கின்றன. தரையில் அதன் பாதுகாப்பு கவசம் பலப்படுகிறது. பாதுகாப்பு துறையில் தன்னிறைவு, உள்நாட்டு ஆராய்ச்சி மற்றும் அதிநவீன தொழில்நுட்பத்தை முன்னிறுத்தி மோடி அரசு மேற்கொண்டு வரும் இந்த பயணம் எதிர்கால இந்தியாவின் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்தும் புதிய அத்தியாயமாக அமையும்.